அன்னபூர்ணியோட அண்ணன் ஃபேமிலி இங்கே அன்னபூர்ணி வீட்டுக்கு வர்றாங்க. அன்னபூர்ணி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் சிந்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணல. சிந்து யாருன்னு கேட்கும்போது மகா இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்துக்கு கோவம் வந்து நான் டாக்டரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே அன்னபூர்ணி என்ன நடந்துச்சு, இவ ஏமாற்றி சிவாவை கல்யாணம் பண்ண எல்லா கதையும் வந்து அந்த லண்டன் ஃபேமிலிகிட்ட சொல்கிறாங்க. உடனே இப்படி இல்லாமா சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அந்த குடும்பமும் ஷாக் ஆகுது. இந்த நேரத்தில் சிவா கிட்ட அன்னபூர்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு சிவா, நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த எங்கள் அண்ணன் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கால, அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். சிந்துவுக்கும் உனக்கும் சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும்ல, அதுக்கு பிறகு நீ உன் வாழ்க்கையை பார்க்கணும்ல, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன நினைக்கிற சிவா அப்படின்ட்டு அன்னபூர்ணி சிவா கிட்ட கேட்டதும் சிவா இருந்துக்கிட்டு பெரியமா அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல பெரியமா, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து எங்கள் பெரியமா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. சிந்து அன்னபூர்ணி பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு சிவா கிட்ட போயிட்டு, டாக்டரே அன்னபூர்ணியத்தை பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அன்னபூர்ணியத்தை சொன்னால் நீ வேறு யாரையோ கல்யாணம் முடிச்சுக்கிற மாதிரிலாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலை. இப்போவே நீ மனைவியை ஏற்றுக்கிட்டதை உங்கள் பெரியமா கிட்ட போய் சொல்கிற, அப்படி சொல்லலை நான் இந்த இடத்துல என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு இங்கே சிந்து வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இங்கே உடனே சிவா இருந்துக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. நேரத்தில் டாக்டரே நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கையில் பாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போவே போ உங்கள் பெரியமா கிட்ட போயிட்டு நீ என்னை மனைவியை ஏற்றுக்கிட்டதை சொல்லு அப்படின்ட்டு சிந்து சொன்னதும் சிவா சிந்து இப்படி சொல்கிறத பார்த்துட்டு சிந்து எதுவும் பண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக அன்னபூர்ணி கிட்ட போகிறாங்க. போயிட்டு பெரியமா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன சிவா சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்க பெரியமா, நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு நடந்த ஒரே ஒரு கல்யாணம் அது சிந்துவோட தான். அந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிட்டு வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சிவா சொல்கிறாங்க. என்ன சிவா சொல்கிற, அவள் உன்னை ஏமாத்திருக்கா, அப்படி இருக்கும்போது அவள் கூட சேர்ந்து நீ வாழ போறியா அப்படின்ட்டு அன்னபூர்ணி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் பெரியமா, சிந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது தவிர எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அதனால அவள் கூட சேர்ந்து நான் வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க பெரியமா அப்படின்ட்டு இங்கே சிவா சொல்கிறாங்க. சிவாவோட முடிவை கேட்டு மகாவும் அன்னபூர்ணியும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.